இந்த இடத்துக்கு பேர் மரவந்தம் பீச் அப்படின்னு பேர். இந்த இடதுகை பக்கத்தில் பார்த்தோம்னா அழகாக சௌபர்ணிகா நதி, வலதுகை பக்கத்தில் பீச்சு. இது ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த NH48 பழைய நம்பர் புது நம்பர் NH75. இந்த கடல் எப்போ பார்த்தா இப்போ கூட பார்த்தா அப்படி கொந்தளிச்சுட்டு தான் இருக்குது. இந்த கடல் கொந்தளிப்புனால ஒரு சந்தர்ப்பத்தில் அப்பப்போ இந்த ரோடு அரிச்சரித்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுடுது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு யாருக்கும் தெரியல. எவ்வளவு கல் கவர்மெண்ட் என்ன போட்டாலும் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி கல்லெல்லாம் உள்ளே போய்டுறது கடல் பொங்கும் பொழுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய சில விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரிஞ்ச பிராமணாலாம் ரொம்ப விசேஷமாக இந்த இடத்துல டெய்லி சாயங்காலம் 6 மணிக்கு சகஸ்ரநாமம் ஜெபிச்சு கொஞ்ச நாளில் கடல் உள்பக்கம் போச்சு. அதனால தான் இன்றைக்கி இந்த NH48 NH75 ஆக்சுவலாக கேரளா, மேங்களூர், கோவா இந்த ரூட் இது. அத்தனை வருஷத்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய பலம் இயற்கை வரைக்கும் சரி பண்ணும், கடல் வரைக்கும் உள்ள தள்ளுன்றதுக்கு பிரத்யக்ஷ உதாரணம் இந்த NH48 NH75. ஸோ அந்த மரவந்தம் பீச் இதுதான். பகவானோட கிருபையில் இன்றைக்கி இது பார்க்குற பாக்கியம். கொல்லூர்லேருந்து போயிட்டு திரும்பி வரும்பொழுது கொல்லூர் இந்த பக்கம் போனால் உடுப்பி, இந்த பக்கம் வந்தால் 5 கிலோமீட்டர்ஸில் இந்த மரவந்தம் பீச். பீஷ்ம பிதாமகருடைய பலத்தினாலே நமக்கு இந்த ரோடே கிடச்சிருக்கு. ஸோ பாரத பூமியில் ஒரு NH வரைக்குமே பகவன் நாம சங்கீர்த்தனத்தினுடைய பலம் பிரத்யக்ஷமாக இருக்கு. ராதே கிருஷ்ணா கிமேகம் தெய்வதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம் ஸ்துவந்தக்கம் கமர்ச்சந்தக பிராப்னுயிர் மாணவா சுபம் கோ தர்ம சர்வ தர்மானாம்னு அத்தனை அழகா எல்லாம் ஜோராக சொல்கிறோம் இல்லையா. அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரக பூத பவி பவத் பிரபுன்னு சகஸ்ரநாம பீச்சுன்னு இதுக்கு பேர் வச்சுடலாம். அத்தனை வசதி. ராதே கிருஷ்ணா. நீ பகவானோட கிருப்பையில் இதை பார்க்குற பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது. ராதே கிருஷ்ணா.